ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி எப்படி தண்ணி இல்லாமல் சிக்கன் கிரேவி பண்ணுறதுன்னு சொல்கிறேன். இதில் நம்ம ஒரு கோகோனட் மில்க் மட்டும்தான் ஆட் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு கடாயில் வந்துட்டு ஏலக்காய், 2 கிராம்பு, சோம்பு, கடுகு, ஆயிலு, கருவேப்பிலை போட்டு நல்லா வதக்கிட்டு டேரெக்டாக சிக்கன் போட்டுருணும். போட்டுட்டு அதுலேயே நீங்கள் கட் பண்ணி வச்சுருக்க ஆனியனு, அதுக்கப்புறம் வந்துட்டு டொமேட்டோ ரெண்டுத்தையும் போட்டு நல்லா வந்து ஸ்மாஷ் பண்ணணும். அப்புறம் வந்து மஞ்சத்தூள் கொஞ்சம் போட்டுட்டு மூடி வைக்கணும். ஏன்னா அது வந்து அந்த சிக்கன் தண்ணியில் மட்டும்தான் வேகும். அப்புறம் நம்ம போடுற டொமேட்டோவில் தான் அது வேகும். ஸோ வந்து அடிக்கடி மூடி வச்சு தான் நம்ம குக் பண்ணணும். ஸோ எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா மூடி வச்சு குக் பண்ணுங்கள். இதில் கொஞ்சம் கூட நம்ம தண்ணி ஆட் பண்ணக்கூடாது. ஆனால் கோகோனட் மில்கில் மட்டும் கொஞ்சம் தண்ணி ஊற்றி, ஏன்னா அது அரைக்கணுன்றதுக்காக தண்ணி ஊற்றி அந்த பாலை மட்டும் எடுத்து தனியாக வச்சுக்கோங்க. இப்போ வந்து பாருங்கள், வெந்திருக்கும். அந்த ஸ்டேஜில் வந்து நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ப்ளஸ் வந்துட்டு தேவையான அளவு வந்துட்டு மிளகாத்தூள் போட்டுட்டு நல்லா பரட்டி மூடி வச்சுருங்க. திரும்பவும் தேங்காய் ஓப்பன் பண்ணி தேங்காய் பால் ஊற்றிட்டு ஃபைனலாக வந்துட்டு கொத்தமல்லி, கருவேப்பிலை, அதுக்கப்புறம் பெப்பர் லைட்டாக போட்டுட்டு ஆஃப்